பிச்சைக்காரன் 2 2 நாளில் ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்குங்க. ஸோ 2வது நாள் வசூலுமே ஒரு சூப்பரான வசூல் அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் எவ்வளோ, ஆந்திராவில் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் வேர்ல்டு வைடு இந்த 2 நாள் வசூல் எவ்வளோ டோட்டல் அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற படத்தோட 2வது நாள் வசூல், அப்புறம் குட் நைட் இந்த படத்தோட டே 9 கலெக்ஷன், கஸ்டடி டே 9 கலெக்ஷன், அப்புறம் பொன்னியின் செல்வன் இந்த படமுமே ஒரு சூப்பரான வசூல் எடுத்திருக்கு நேற்று சனிக்கிழமை. ஸோ 23வது நாள் வசூல் எவ்வளோ 350 கோடியை கிராஸ் பண்ணிச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 10வது பார்ட்டு அந்த படத்தோட 3வது நாள் வசூல் நேற்று சனிக்கிழமை பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் 2018 அப்புறம் த கேரளா ஸ்டோரி இந்த 2 படமுமே அடித்து பிச்சுக்கிட்டு போகுதுங்க. ஸோ அந்த படத்தோட வசூலி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கடுத்து தான் நம்ம சேனலில் ரொம்ப நாளாக ஒரு நண்பரில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சங்கர் அவர்களோட இயக்கத்தில் வந்த விக்ரம் அவர்களோட நடிப்பில் வந்த ஐ படம். ஸோ ஐ படத்தோட பட்ஜெட் என்ன, அந்த படத்தோட கலெக்ஷன் என்ன, ஷேர் என்ன, அந்த படத்தோட வெர்டிக்ட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று போட்டிருந்தோம். அந்த ஃப்ரேம் ரொம்ப ஈஸியான ஃப்ரேம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது என்ன ஃப்ரேம், அது என்ன படம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, ஐ படத்தில் இருந்தால் அந்த ஃப்ரேமு ஒரு முக்கியமான சீன் அப்படின்னே சொல்லலாம். அதாவது தான் காதலியை போய் பார்க்க போகும்போது தான் காதலியை அவரோட உருவ தோற்றம் மாறினதுனால ஒரு பிச்சைக்காரன் நினச்சி காசு போட்டு போகிற சீனு அவ்வளோ வேதனையாக இருக்கும். ஸோ உண்மையிலே அதை நம்மக்கிட்ட அந்த வேதனையை கடத்தியிருப்பாங்க. நம்மளுக்குமே பார்த்தோன்னா ரொம்ப என்னடா இப்படி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கண்ணீர் வர வைக்கிற சீன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சீனு, அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரேமு. ஸோ இன்றைக்குமே ஒரு முக்கியமான ஃப்ரேமு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படத்துலேருந்து ஃப்ரேமு. அது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு முடிஞ்சால் கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அந்த ஃப்ரேமை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ அந்த ஃப்ரேம் என்ன படம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஸோ இப்போ நம்ம வசூலுக்குள்ளே போயிடலாம். ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்தோட டே 3 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 18 கோடியே 45 லட்சம் நேற்று மட்டும் இந்த வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $51 மில்லியன். இது மட்டுமே 394 கோடி. ஸோ இந்தியா முழுக்க 45 கோடியே 95 லட்சம் 3 நாள் வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் வேர்ல்டு வைடு $202 மில்லியன். இது மட்டுமே 1666 கோடி. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது $340 மில்லியன். இந்த படம் ஒரு $700 மில்லியன் எடுத்தால் பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வருதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். 2018 படத்தோட டே 16 கலெக்ஷன் கேரளாவில் 4 கோடியே 5 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 4 கோடியே 40 லட்சம், ஓவர்சீஸில் 3 கோடியே 65 லட்சம், வேர்ல்டு வைடு 8 கோடியே 5 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் டோட்டலாக இந்த படம் 64 கோடியே 65 லட்சமும், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7 கோடியே 83 லட்சமும், இந்தியா முழுக்க 72 கோடியே 48 லட்சமும், ஓவர்சீஸில் 63 கோடியே 5 லட்சமும் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு இந்த படம் 135 கோடியே 53 லட்சம் வசூல் பண்ணி மலையாள மூவிலேயே ஹையஸ்ட் கிராசர் கலெக்ஷனில் 2வது இடத்த பிடிச்சிருக்கு. லூசிஃபர் கலெக்ஷனை பிரேக் பண்ணியிருக்கு இந்த படம். ஸோ தமிழ்லேயும் இப்போ வரப்போகுது, எல்லா லாங்குவேஜ்லேயும் வரப்போகுது, ட்ரெய்லர்லாம் விட்டாங்க. ஸோ அது எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் 22 கோடி. இந்த படம் நீங்கள் ஒரு வேளை பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். கேரளா ஸ்டோரி டே 16 கலெக்ஷன் நார்த் இந்தியாவில் 8 கோடியே 95 லட்சம், சவுத் இந்தியாவில் 15 லட்சம், ஓவர்சீஸில் 25 லட்சம், டோட்டலாக 9 கோடியே 35 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் மட்டும் இந்த படம் 180 கோடியே 15 லட்சமும், இந்தியா முழுக்க 187 கோடியே 56 லட்சமும், ஓவர்சீஸில் 4 கோடியே 50 லட்சமும், வேர்ல்டு வைடு 192 கோடியே 6 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 200 கோடியை நாளைக்கு கடந்துடும். அதாவது இன்றைக்கி சண்டே கலெக்ஷன் எடுத்தால் 200 கோடியை கிராஸ் பண்ணிவிடும். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ அதுக்கடுத்தா குட் நைட் படத்தோட டே 9 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 24 லட்சமும், வேர்ல்டு வைடு 29 லட்சமும் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட டோட்டல் தமிழ்நாடு கலெக்ஷன் 3 கோடியே 3 லட்சமும், வேர்ல்டு வைடு 3 கோடியே 56 லட்சமும் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 3 கோடி. ஸோ இந்த படம் ஒரு ப்ராஃபிட்டான மூவியாக ஆல்ரெடி அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி இன்னொரு நாளில் நம்ம பேசுவோம். ஸோ கஸ்டடி படத்தோட டே 9 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 34 லட்சமும், வேர்ல்டு வைடு 42 லட்சமும் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட டோட்டல் தமிழ்நாடு கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 1 கோடியே 62 லட்சமும், ஆந்திரா தெலுங்கானாவில் 9 கோடியே 84 லட்சமும் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 15 கோடியே 11 லட்சம்.
இந்த படம் தெலுங்கில் எப்படி ஏஜென்ட் ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப்போ அதே மாதிரியே கஸ்டடியும் ஒரு மிகப்பெரிய ஃப்ளாப்பு. தெலுங்கில் வந்து ஒரு பிக்கஸ்ட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடந்த 2 வாரத்துக்குள்ளே 3 வாரத்துக்குள்ளேயே 2 படம் வந்துருச்சு. ஸோ பொன்னியின் செல்வன் Day 23 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 1,56,00,000, இந்தியா முழுக்க 1,78,00,000, ஓவர்சீஸில் 75 லட்சமும், வேர்ல்டு வைடு 2,53,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு பெட்டரான வசூல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு 23வது நாள் வசூல். ஸோ மறுபடியும் போகிறாங்க அந்த பொன்னியின் செல்வன் படத்துக்கு வந்து இந்த வீக்கெண்டில் வந்து ஃபேமிலியோடு போகணும் அப்படின்னு போகும்போது இந்த படத்தை செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ பொன்னியின் செல்வன் 2 படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 138,62,00,000, இந்தியா முழுக்க 215,69,00,000, ஓவர்சீஸில் 135,22,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 350 கோடியை வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. 350,91,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் 18 கோடி ப்ராஃபிட் மட்டுமே கிடச்சிருக்கு இந்த படத்துக்கு. ஸோ இந்த படம் டோட்டலாக அதிகமாக எவ்வளோ கலெக்ட் பண்ணுவோம், அதாவது ஃபைனல் கலெக்ஷன் எவ்வளோ பண்ணுவோம் அப்படின்னு உங்களோட ப்ரெடிக்ஷனை சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் அந்த படத்தோட Day 2 கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா முதல் நாள் வசூல் தமிழ்நாட்டில் மட்டுமே 1,10,00,000 வந்து வசூல் பண்ணியிருந்துச்சு. 2வது நாள் வசூல் தமிழ்நாட்டில் 65,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 70 லட்சம். ஸோ 1,75,00,000 வந்து டோட்டலாக தமிழ்நாட்டிலையும், 2 நாள் வசூல் 1,90,00,000 வந்து வேர்ல்டு வைடு வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆனால் 2வது நாள் வசூல்லே தெரிஞ்சு போச்சு இந்த படம் ஒரு டிசாஸ்டர். ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு 12 கோடி அப்படின்னா இந்த படம் வந்து எவ்வளோ வசூல் எடுக்கணும் அப்படின்னு நீங்களே வந்து கெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தான் பிச்சைக்காரன் 2 படத்தோட Day 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2,85,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 3,40,00,000, கர்நாடகா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 40 லட்சம், அப்புறம் இந்தியா முழுக்க 6,65,00,000. ஸோ ஓவர்சீஸில் 25 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 6,90,00,000. ஸோ ஒரு பெரிய வசூல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் விஜய் ஆண்டனி படத்துக்கு. ஸோ பிச்சைக்காரன் எப்படி தான் ஒரு பெரிய ஹிட்டாக இருந்தாலுமே அதோட பார்ட் 2 ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் வருது. ஆனால் 2வது நாள் வசூல் ஒரு பெட்டரான வசூல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தோட டோட்டல் தமிழ்நாடு கலெக்ஷன் 5,90,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 7,60,00,000, கர்நாடகா ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியும், அப்புறம் இந்தியா முழுக்க 14,50,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 70 லட்சம். வேர்ல்டு வைடு இந்த படம் வந்து 15,20,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ வெறும் 2 நாளில் 15 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நாளைக்கு இந்த படம் ஒரு 5 கோடி வேர்ல்டு வைடு கலெக்ட் பண்ணாலுமே 20 கோடி, அதுக்கப்புறம் இந்த படம் டோட்டலாக ஒரு 10 கோடி கலெக்ட் பண்ணாலே போதும். இந்த படம் ஒரு பிரேக் ஈவன் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராஃபிட் எடுத்துரும். ஸோ இப்போவே தெரியுது இந்த படம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மூவியாக அமைஞ்சிருச்சு அப்படிங்கிறது. ஸோ அதுக்கடுத்து நான் சொல்லியிருந்தேன் ஐ படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சங்கர் அவர்களோட ஐ படம், ஏஆர் அவர்களோட இசையில் சியான் விக்ரம் அவர்களோட மாபெரும் கலைஞன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையும் வேறு எந்த நடிகராலையுமே இப்படிப்பட்ட ஒரு விஷயம் பண்ணவே முடியாது. இந்தியாவில் வேறு எந்த நடிகராலையுமே இப்படி இந்த அளவுக்கு உடம்பை வருத்திக்கிட்டு இந்த அளவுக்கு பண்ண முடியுமா? முக்கியமாக பெரிய நடிகர் அந்தஸ்து இருக்கவங்க என்னெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, முக்கியமாக இறந்து போன ஒரு பணமாக, அதாவது அந்த இதெல்லாம் 1 ரூபா காயின்லாம் வச்சுக்கிட்டுலாம் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது வந்து சில நடிகர்கள் அதை பண்ண மாட்டாங்க. அதுவும் மோஸ்ட்லி தன்னை அகோரமாக படத்தில் காமிக்கிறதுல விருப்பப்படவே மாட்டாங்க. அதை அப்படி தன்னை அகோரமாக காமிச்சிக்கிட்ட நடிகர்களுக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் இல்லாமல் போனதும் இருக்குது. உருவம் அப்படிங்கிற படத்தில் மோகனுக்கு அதுக்கப்புறம் அவருக்கு எங்கே போச்சு அந்த மார்க்கெட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி விருப்பப்பட மாட்டாங்க. அப்படியும் அதையும் தாண்டி ஒரு பெரிய இடத்துல, பெரிய அந்தஸ்தில், பெரிய நடிகர் அப்படின்னு தமிழ் சினிமாவோட, சவுத் இந்தியாவோட ஒரு முன்னணி நடிகர்னு இருக்கிற அந்த அந்தஸ்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு படத்தை அவர் ஓகே பண்ணதே பெரிய விஷயம். ஸோ சங்கர் வந்து இந்த படத்துக்கு வந்து நிறைய எஃபெக்ட் போட்டுப்பார், நிறைய விஷயத்தை புதுசாக கொண்டு வந்திருப்பார். இருந்தாலும் இந்த படத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா, என்னைய கேட்டிங்கன்னா அது என்ன பிரச்சனை அப்படின்னா, வழக்கமாக சங்கர் படத்தை பார்த்து இவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஃப்ரேம், இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லி தான் பழக்கம். ஸோ முதல் முறையாக இவ்வளோ அகோரமாக இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரு படம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தில் நம்ம சங்கர் எந்த அளவுக்கு இந்த படத்தில் மெனக்கெட்டாரோ, ஏஆர் எந்த அளவுக்கு மெனக்கெட்டாரோ, எம்மி ஜாக்சன் எந்த அளவுக்கு மெனக்கெட்டாங்களோ அதை விட ஒரு 100 மடங்கு விக்ரம் இந்த படத்துக்காக மெனக்கெட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதுக்காகவே ஒரு பெரிய சல்யூட். தமிழ்நாட்டில் இந்த படம் வந்து 79,30,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 46,75,00,000, கர்நாடகாவில் 14,50,00,000, கேரளாவில் 19,35,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 4,30,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு.
ஆல் இந்தியா டோட்டலாக 164 கோடியே 20 லட்சமும் ஓவர்சீஸில் 66 கோடியே 10 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 230 கோடியே 30 லட்சம். ஸோ ஒரு பெரிய வசூலுங்க. ஆனால் இந்த படத்தோட வெர்டிக்ட் ஆவரேஜ்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அது ஏன் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இந்த படத்தோட பட்ஜெட் 100 கோடி. இந்த படத்தோட தேட்ரிக்கல் பிஸ்னஸ் அப்படிங்கிறது 132 கோடி. வேர்ல்டு வைடு ஷேர் 118 கோடி வந்திருக்கு. ஸோ பிஸ்னஸோட ஷேர் வந்து கம்மியாக வந்திருக்கிறதுனால 14 கோடி கிட்டே இந்த படம் வந்து நஷ்டமாயிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஷேர் கம்மியாக வந்திருக்கு, அதனால் ஆவரேஜ் அப்படிங்கிற ஒரு வெர்டிக்ட் தான் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கு. ஸோ இருந்தாலும் இந்த படத்து மூலியமாக நம்ம மாபெரும் நடிகர் விக்ரம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் நடிகரை நம்ம வந்து இந்த உலகத்துக்கு இப்படிப்பட்ட உடம்பை வருத்திக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு நடிப்பை உங்களால் நடிக்க முடியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற ஒரு இண்டஸ்ட்ரியை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாபெரும் நடிகர் விக்ரம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத விட இந்த படத்தில் உங்களுக்கு விக்ரம் சாரை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.